ரெண்டு களஞ்சியத்துல ராமா லட்சுமணா அங்க ஒரு 1000 கோட்டை இங்க ஒரு 1000 கோட்டை நெல்லு எல்லா அம்பால மலை போல் குவிந்திருக்கிறது. அதை கண்ணன் கொண்டு போகாதபடி கண்ணும் கருத்துமாக காவல் புரிகிறாங்க. 16 பேருக்கும் மாசம் 1000 பொன் சம்பளம். 16 பேரும் சண்டைக்கரையும் இல்லாம சிந்தாம செதறாம பங்கு வச்சு வீட்டுக்கு கொண்டு போவோம். அதுல எல்லாத்துக்கும் இளையவன் அந்த 16 பேருமே இளைய தம்பி. அவன் பேரு ஆறுமுகம். ஆறுமுகம் உனக்கு 6 முகம். அவனுக்கு இன்னொரு முகம் இருக்கு. அந்த முகத்தை பார்த்தீங்கன்னா அவ்வளவுதான். இன்னொரு 6வது முகத்தை பார்க்க அந்த எல்லாத்துக்கும் இளைய தம்பி ஆறுமுக தலைவன். அவன் தான் கெடுவான், கேடு நினைப்பான், கெட்டு போவான். இவன் என்ன நினைக்கிறான், நம்மளை நம்பி இந்த 2000 கோட்டை நெல் இந்த களஞ்சியத்தில் காவலிலே இருக்கிறோம். நாம் காவலில் இருக்கும் அந்த களஞ்சியத்திலே நாம் ஒருவன் களவு செய்தால் ஏழையே பயிரை மேய்வது போல் காவலாளியே களவு செய்ய துணிந்தான் ஆறுமுக தலைவன். வரும் பணி என அறியாதவன் சிந்தனை செய்கிறான். கண்ணமாரின் இடத்தில் வந்தார். அன்னமாரனை கவியமாரனை ஆறுதோடு பிறவைகளே, எனக்கு இன்றைய நிலையில இன்னைக்கு இந்த தினத்துல உடல்நிலை சரியில்லை. நேற்றுலாம் அந்த பணியில நீ கிடக்காத அந்த வைக்கப்பட போய் சூட்டில் படுத்து உறங்காதன்னு சொல்லணும். பணி வைக்கல. அதனால் தம்பி ஆறுமுகம், உன் உடல்நிலை சரியில்லைன்னா பரவாயில்ல. நீ இன்னைக்கு என்ன பண்றது தெரியுமா? உடல்நிலை சரியில்லைன்னா வீட்டில் போய் அரண்மனையில வீட்டுக்கு போய் ஓய்வு எடுத்துக்கிறான். இவன் இரவு ஏமசாமி கண்ணா கலவை செய்ய வேண்டும் என்பதாக அவன் காவல் கம்பை கையெடுத்தான். விழா கமிட்டியாளர்கள் பக்தர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். சுவாமிக்கு தேங்காய் பழம் பழத்து ஏற்ற பழத்தால் குலை வைத்திருப்பவர்கள் அவரவர்கள் குலையை காட்டி கொடுத்து யார் அந்த குலை வைத்தார்களோ அவர்கள் வந்து அதை காட்டி கொடுத்து ஆண்டவருக்கு பழத்து வைக்கும்படியாக விழா கமிட்டி சார்பாக வைக்கிறார்கள். ஏன்னா யார் குறைன்னா வச்சவங்களுக்கு அவங்களுக்கு தானே தெரியும். அதனால் யாருடைய குறை என்பதை அவரவர்கள் வந்து அதை காண்பித்து கொடுத்தால் அவர்களுக்கு இந்த பழத்து போடுவதற்கு சௌகரியமாக இருக்கும். அன்பான வேண்டுகோள் விழா கமிட்டியாளர்கள் சார்பாக பார்க்கிறோம். ஆறுமுக தலைவரானவன் 2 சாக்கு நெல்லெடுத்தான். ஆறுமுக தலைவனா ஒன்றும் தெரியாதவன் போல களவு செய்வான். அதாவது களவுக்கு ஒருவன் கல்விக்கு இருவன்.